எனக்கும் இந்த பலாப்பழத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து நாங்களும் பலாப்பழமா வாங்குறோம். வாங்குற ஒவ்வொரு பலாப்பழமும் இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது. இன்னைக்கு எங்க அக்கா ஊர்லேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அத்தா வாங்கி குடுத்துட்டு இருந்தாரு. 2 பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தது. ஒண்ணு பழம் மாரி இருந்ததுன்னு கட் பண்ணா காய் கொஞ்சம் அவசரப்பட்டு கட் பண்றதுனால தான் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுது. எடுத்து வச்சா பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு பாதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாதியை அப்படியே வச்சாச்சு. சரி இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலான்ட்டு. நாளைக்கு அப்புறம் பழுத்துருன்ற நம்பிக்கையில அதை அப்படியே வச்சாச்சு. ஒரு பாதி மட்டும் கட் பண்ணோம்ல, அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டோம். பிளாக்கொட்டை நிறைய குழம்புலலாம் போட்டு வைப்பாங்க. பொரிச்ச குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சுட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி உருண்டை குழம்பு தான் பண்ணியிருந்தது. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு உருண்டை குழம்பு வடை குழம்பா மாறிடுச்சு. உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு அந்த உருண்டை ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமும் துவரப்பருப்பு ஊற வச்சுட்டு சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம். மெயினாக அந்த பூண்டும் இஞ்சும் தான் போடுவாங்க டைஜஷனுக்காக. அப்படியே இட்லி பானையில் வேக வச்சு புளிக்குழம்பு மாதிரி வைக்க வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.